திருநாவுக்கரசர் அன்னதான சத்திரம். இந்த ஏழையின் பெயரில் கூடவா இப்படி ஒரு தர்மசாலை நடக்கிறது? இதை யார் நடத்துகிறார்கள்? திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். இதென்ன விசித்திரமாக இருக்கிறது. திருநாவுக்கரசர் வாசகசாலை. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதன். இறைவா, இவ்வூரில் இந்த எளியவன் பெயரில் இத்தனை தர்மசாலைகளா? வணக்கம் ஐயா. வணக்கம். அமருங்க. ஐயா, இந்த திங்களூரில் திருநாவுக்கரசர் பெயரிலே பல தர்மஸ்தாபனங்கள் அமைந்திருப்பதை கண்டேன். அதை அமைத்து நடத்துபவர்கள் யார்? பெரியவரே, இந்த திங்களூரில் அப்பூதி அடிகள் என்று ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார். அவர் திருநாவுக்கரசரை நேரில் பார்த்ததில்லையே தவிர இறைவனுக்கு அவர் செய்து வரும் தொண்டு, அந்த மகானின் பெருமை அனைத்தும் கேள்விப்பட்டதிலிருந்து தன்னிடம் இருக்கும் செல்வங்களை எல்லாம் அந்த நாவுக்கரசர் பெயரிலேயே நற்காரியங்களுக்கு செலவு செய்து வருகிறார். வார்த்தையால் வர்ணிக்க முடியாத மாபெரும் தொண்டையா, மாபெரும் தொண்டு. அந்த அப்பூதி அடிகளின் வீடு எங்கே இருக்கிறது? அதுவோ தெரிகிறதே, அதுதான் அவர் வீடு. நன்றி ஐயா, வருகிறேன். போய் வாருங்கள். சிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே, எங்கள் ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே. ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே, எங்கள் ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே. ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே. சிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே, எங்கள் ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே. ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே. வணக்கம் சுவாமி. வணக்கம். சற்றுமுன் இங்கே பாடியது தாங்கள் தானா? ஆம் தாய், இறைவன் மேல்
ஒரு அம்மையார் இனிமையாக பாடும் குரல் கேட்டது. அதிலே மெய் மறந்து நானும் உடன் சேர்ந்து பாடினேன் அம்மா. சற்று முன் பாடியது தாங்கள் தானே? ஆம் சுவாமி. இறைவனையும் எங்கள் குலதெய்வமான திருநாவுக்கரசரையும் நினைத்து நான் தான் பாடினேன். திருச்சிற்றம்பலம். நல்ல ஆழமான கருத்தமைந்த பாட்டம்மா. சுவாமி, தாங்கள் யார் என்று நான் அறியலாமா? இறைவனை பாடி பணிபுரியும் ஒரு சிறு தொண்டன் நான். மிக்க மகிழ்ச்சி சுவாமி. இறைவனின் அடியவர் மேல் எங்கள் குடும்பத்திற்கு பெரும் ஈடுபாடுண்டு. ஐயா, களைப்பாக இருக்கிறீர்களே, கொஞ்சம் பசியாறுகிறீர்களா? அம்மா, செவிக்கு உணவு இல்லாத போதுதானே சிறிது வயிற்றுக்கு. தங்கள் இசையின் சுவையை ரசித்த எனக்கு பசி எப்படி வரும்? சரி, வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? தாங்கள்தான் இந்த வீட்டின் தலைவியா? ஆமாம் சுவாமி. தங்கள் பெயர்? அருள்மொழி. அப்பூதியடிகள் என் கணவர் தான் சுவாமி. இதோ அவரே வந்து விட்டார். வணக்கம் சுவாமி. அப்பூதியடிகளே, ஆயுள் அதிகம் உங்களுக்கு. தங்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தேன், தாங்களே வந்து விட்டீர்கள். என்ன வேண்டும் உங்களுக்கு? என்னால் ஏதாவது காரியமாக வேண்டியிருக்கிறதா? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. திருநாவுக்கரசன் பெயரிலே இந்த ஊரில் பல தர்மஸ்தாபனங்களை அமைத்திருப்பது தாங்கள் தானே? ஆம் சுவாமி. அவர் எங்கள் குலத்திற்கே தெய்வமாக விளங்குவார். அவரது வாழ்க்கை வரலாறு, ஆண்டவனுக்கு அவர் செய்து வரும் தொண்டு, இவற்றையெல்லாம் கேள்விப்பட்டதிலிருந்து என்னிடம் இருக்கும் செல்வத்தை எல்லாம் அந்த பெரியவரின் பேரிலேயே பல நற்காரியங்களுக்கு செலவழித்து வருகிறேன். ஐயா, நாவுக்கரசர் மேல் என் கணவர் வைத்திருக்கும் பாசம் அவரை பெற்ற தாய் தந்தையருக்கு கூட இருந்திருக்காது. ஆண்டவனுக்கு அவர் தொண்டு செய்கிறார் என்றால் அவர் பெயரால் நாங்கள் இந்த சிறு தொண்டை செய்து வருகிறோம். சுருக்கமாக சொன்னால், எங்கும் அவர் திருநாமம் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் இல்லத்திற்கு கூட திருநாவுக்கரசர் இல்லம் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறோம். இதோ இவன் எங்கள் பிள்ளை, இவனுக்கு கூட அவர் பெயர் தான் வைத்திருக்கிறோம். வணக்கம் சுவாமி. திருச்சிற்றம்பலம். அது சரி, அந்த நாவுக்கரசனை நீங்கள் நேரில் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை சுவாமி. ஓய்வின்றி ஆண்டவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் பல ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருப்பதால் அவரை பார்க்கும் பாக்கியம் இன்று வரை எங்களுக்கு கிடைக்கவில்லை. என்றாவது ஒரு நாள் அந்த பெரியவரின் திருவடி எங்கள் இல்லத்தில் பட்டுவிட்டால் எடுத்த இந்த பிறவியின் பயனை அடைந்து விட்டதாக நினைத்து பெருமைப்படுவோம் சுவாமி. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? சுவாமி, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இல்லை, நாட்டிலே அவரவர் பெயர் நிலைத்து நிற்க தன் பெயரிலேயே தர்ம காரியம் செய்வது வழக்கம். அதை விடுத்து எவனோ ஒரு பரதேசி அவன் பெயரிலே இத்தனை தர்ம கைங்கரியமா? அதற்கு அவ்வளவு அருகதை உடையவனா அந்த நாவுக்கரசன்? பெரியவரே, வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கிறீர்களே என்று சற்று அடக்கத்துடன் சொல்லுகிறேன். இனி ஒரு முறை திருநாவுக்கரசரை பற்றி குறைவாக பேசுவதாக இருந்தால் தாங்கள் இங்கு இருக்க வேண்டாம், எழுந்து போய்விடலாம்.